குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இசைக்கேலினுடைய 3வது கிளாஸுக்கு வந்திருக்கோம். ஸோ முதல் கிளாஸில் பார்த்தோம் நம்ம இசைக்கேல் அந்த புஸ்தகத்தினுடைய கான்டெக்ஸ்ட், எந்த சூழ்நிலையில் யாருக்காக கர்த்தரை கொண்டு எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு பார்த்த பொழுது, இஸ்ரவேல் சிறையிருப்பில் உள்ள ஜனங்களுக்கும் சரி, சிறையிருப்புக்கு வரப்போகிற எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கும் சரி, பாபிலோன் ராஜா எருசலேமை சிறைப்பிடித்து முழுவதுமாக எடுத்துக்கொண்டு போவான் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் இந்த புஸ்தகம். ஸோ சிறையிருப்பு எதுக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க மோசையினுடைய ஆகமத்தை கை கொள்ளாததினாலும் மற்ற தேசங்களுக்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் கர்த்தர் அந்த தேசத்தை வைத்திருந்தார் என்கிற ஒரு திட்டத்தை அறியாதவர்களாகவும், மற்ற உலகத்தைப் போல விக்கிரக ஆராதனைக்கு சிக்கிக்கொண்டவர்களாகவும், அதிலிருந்து தங்களுடைய மனதை மாற்றாதவர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அது இசைக்கேல் 1வது கிளாஸ் மற்றும் 2வது கிளாஸில் எப்படி இசைக்கேல் அழைக்கப்பட்டான் ஒரு தீர்க்கதரிசியாக, அந்த உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டயம் அப்படின்ற ஒரு வார்த்தை. பட்டயம்ன்ற வார்த்தையை அநேக இடங்களில் பழைய ஏற்பாடுகளில் பார்ப்போம். கர்த்தருடைய பட்டயம், ரைட்? அப்படிங்கும்போது கர்த்தரை எவ்வளவு தவறாக ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஒரு ஆக்ரோஷமான, ஒரு இரக்கமில்லாத தேவன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த பட்டயத்தை குறித்த ஒரு கோட்பாடு, எதற்காக பட்டயத்தை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது எம்மாதிரியாக கர்த்தர் சிந்திக்கிறார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2வது பங்கில் கிளாஸோட முடிவில் எப்படி இவங்களுடைய விக்கிரக ஆராதனை இருந்தது அப்படின்றத குறித்து பார்த்துட்டு, அடுத்த கிளாஸில் அந்த விக்கிரக ஆராதனை குறித்து மேலும் ஆழமாக பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம், நம்ம 5வது அதிகாரத்தில் எசேக்கியேல் சவர கத்தியை கொண்டுகிட்டு தலையையும் தாடியையும் சிரைத்து கொண்டு அந்த முடியில் கரெக்டாக எடை போட்டு 3ல் 1 பங்கு அக்னியில் நகரத்துக்கு நடுவில் எரிக்கணும். மிச்சம் உள்ள 1 பங்கை சவர கத்தியினால் துண்டு துண்டாக சிதறை வெட்டி போடணும். 3வது பங்கு காற்றுல போட்டுட்டு அதில் இருக்கிற கொஞ்சோண்டை தன்னுடைய இடுப்புக்கு அருகில் வச்சுக்கணும் அப்படின்றது. அதனுடைய அர்த்தமும் எசேக்கியேல் சொல்கிறான். எசேக்கியேல் எப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ல் 1 பங்கு நகரத்தில் அக்னிக்கு இரையாகவும், மற்றது பட்டயத்துக்கு, பாபிலோன் தேசத்தினுடைய பட்டயத்துக்கு இரையாகவும், அதில் மிச்சமுள்ள பங்கு சிதறடிக்கப்படுவார்கள். அந்த சிதறடிக்கப்படுவதிலும் கொஞ்சம் பேர் அக்னிக்கு இரையாவாங்க. மிச்சம் மீதியான ஜனங்கள் மறுபடியும் கர்த்தர் தன்னுடைய தேசத்திற்கு அவருடைய உடன்படிக்கையின் ஆதாரமாக வச்சிருக்கிறாரு, கொண்டு வருவார் அப்படின்றத தான் எசேக்கியேல் அந்த ஒரு மோனோ ட்ராமா, கரெக்ட்? ஸோ மெசேஜை எவ்வளோ பவர்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ண முடியும் யோசித்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க அநேக ஜனங்கள் பார்த்துருப்பாங்க. இதனுடைய அர்த்தத்தை அவங்க ஆலோசித்திருப்பாங்க, இல்லை அதனுடைய அர்த்தத்தை எசேக்கியேல்கிட்ட கேட்கும் பொழுது, எசேக்கியேல் 5வது அதிகாரத்தில் டுவர்ட்ஸ் த எண்டில் அதனுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு இன்னும் தெளிவாக புரிந்திருக்கும். ஸோ வெறும் வார்த்தைகளினால் அல்லாமல் இது ஒரு நாடகத்தின் மூலமாகவும் இந்த மெசேஜ் கம்யூனிகேட் ஆகுது. ஸோ கர்த்தர் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்கார் பாருங்கள் நீங்கள். ஸோ நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம க்ரியேட்டிவாக இருக்கலாம். ஸோ ஒரே மாதிரியாக சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்றது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அம்சம் கிடையாது. ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை படைச்சவர். படைப்பில் பாருங்கள் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது, எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது, எவ்வளவு
க்ரியேட்டிவிட்டி, ரைட், இங்கிலீஷில் வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக ஒரு நபரினுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிறது தான் வந்து சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம சொல்லலாம். அதுக்காக வந்து நான் தலையில் இருக்கிற முடியெல்லாம் தாடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்ல வரல. ஒரு ரயில் பயணத்தில் வந்து ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நுணுக்கமாக அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு கிரியேட்டிவ் பவர்னால் அந்த ஒரு செய்தியை கொடுக்கறதுன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம இங்கே கற்றுக்குறோம். பட் ரெண்டாவது, எசேக்கியேலுடைய உண்மைத்துவம், அந்த உக்கிரானக்காரனுக்கு உண்மையிலவன் என்று காணப்படுவது அவசியம். ஸோ கர்த்தர் இந்த மாதிரி செய்தி கொடுக்கணுன்னு உடனே வந்து அவன் இல்லை என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னுடைய தலையினுடைய மயிர், ஸோ தாடி, அதெல்லாம் விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய கன்வீனியன்ஸை பார்க்காம அழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு தேவ மனுஷனை தான் வந்து இந்த அதிகாரங்களுக்கு நடுவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பட்டயம் அப்படின்றத குறித்து ஒரு அதிகாரம் இருக்குது, எசேக்கியேல் 21வது அதிகாரம். ஸோ அந்த அதிகாரத்தை குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஸோ இந்த அதிகாரத்தில் பட்டயம்ன்ற வார்த்தை வந்து இந்த அதிகாரத்துக்கு மாத்திரம் உகந்ததாக பார்க்காம கர்த்தருடைய பட்டயம் அப்படின்றது வந்து அநேக தீர்க்க தரிசனங்களில் வரக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம், கர்த்தருடைய பட்டயம் அப்படிங்கும்போது. ஸோ அந்த வார்த்தையை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப அவசியம். அதற்காக எசேக்கியேல் 21வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ எசேக்கியேல் 21வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஸோ அதாவது இஸ்ரவேல் வந்து சிறையிருப்பில் இருக்கான், பட் இருந்தாலும் வந்து எருசலேம் நகரத்தை நோக்கி ஹைப்போத்தட்டிக்கல் ஆடியன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆடியன்ஸ் வந்து இருக்கிற ஆடியன்ஸ் மட்டுமல்ல, அங்கே உள்ள அந்த ஒரு ஜனங்களுக்காகவும் அனுமான ஆடியன்ஸ், ரைட். ஸோ அந்த ஜனங்களுக்காக அப்படி பேசும்பொழுது வந்து கர்த்தருடைய ஜனங்களுக்காக அப்படிங்கும்போது நமக்கு கூட இது பெரிய பயன்பாடு உள்ளதாக இருக்கக்கூடிய வசனங்கள். இது என்னன்னு பாருங்கள் நீங்கள். 3வது வசனம், இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கையும் சங்காரம் பண்ணுவேன். துன்மார்க்கனை சங்காரம் பண்ணுவேன், அது எனக்கு புரியுது. பட் சன்மார்க்கனை எதற்காக சங்காரம் பண்ண வேண்டும்? இந்த இடத்துல ஒரு டென்ஷன் டெவலப் ஆகுது. இந்த டென்ஷன் டெவலப் ஆகும் பொழுது வந்து நம்ம கர்த்தர் வந்து நீதி உள்ளவரா, அவர்கிட்ட இன்ஜஸ்டிஸ் இருக்கா, அவர் வந்து ஃபேராக இருக்காரா, அல்லது ஹீ இஸ் நாட் ஃபேர், அப்படிலாம் ஒரு கேள்விகள் வரக்கூடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன, நியாய தீர்ப்பு அப்படின்றது வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது. நியாய தீர்ப்புன்றது என்னது? ஒரு தேசத்திற்குரிய நியாய தீர்ப்பு. அந்த தேசத்தில் என்ன இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க? சன்மார்க்கனும் இருக்கிறான், துன்மார்க்கனும் இருக்கிறான். ஸோ அந்த தேசத்துக்குரிய நியாய தீர்ப்பு வரும் பொழுது கர்த்தர் வந்து எல்லாரையுமே சிறையிருப்புக்கு கூட்டிகிட்டு தான் போகிறார். ஸோ அநேக சன்மார்க்கர்கள் சிறையிருப்புக்கு போனாங்க. யாரெல்லாம் சொல்ல முடியுமா? எஸ், எசேக்கியேலே வந்து ஒரு சன்மார்க்கன் சிறையிருப்பில் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவன். வேற தானியேல், தானியேல் வந்து ஒரு சன்மார்க்கன். ஸோ கர்த்தருடைய திட்டத்தில் வந்து அவன் சிறையிருப்புக்கு போனாலும் கூட அவன் எங்கே இருக்கான்? அவன் பாபிலோன் தேசத்தில் நெபுகாத் நேச்சருக்கு அருகே இருந்து நெபுகாத் நேச்சருடைய ரட்சிப்புக்கு காரணமானான். நெபுகாத் நேச்சருக்கு கர்த்தருடைய சாட்சியானான். ஸோ இந்த சன்மார்க்கர்கள் மேலே வந்து அந்த பட்டயம் வரும் பொழுது, அவர்கள் சிறையிருப்புக்கு எடுத்துகிட்டு போகும் பொழுது கர்த்தர் வந்து நீதி உள்ளவராக தான் இருப்பார், அநீதி உள்ளவராக எப்பொழுதும் இருக்க மாட்டார். ஸோ அதனால தான் வந்து துன்மார்க்கனுக்கு வந்து அது நியாய தீர்ப்பாக இருக்குது. பட் இந்த ட்ரிபுலேஷன், ரைட், இந்த ஒரு சோதனை சன்மார்க்கனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 1
6:7 இந்த சோதனை அவனுடைய விசுவாசத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? தங்கத்தை அக்னியிலே புடமிட்டு அந்த சுத்த தங்கத்தை எடுப்பார்ல, அதுபோல் இந்த சன்மார்க்கர்களுக்கு அவர்கள் விசுவாசத்தை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தரை மேலும் மேலும் அறியத்தக்க வகையில் கர்த்தருக்கு சாட்சியாக அநேக இடங்களில் என் சிறையிருப்பு தேசங்களில் கூட செயல்படுவார்கள் அப்படின்றதுக்கு உள்ள எடுத்துக்காட்டு தான் இந்த எடுத்துக்காட்டு. ஸோ யோபு குறித்து யோசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன சொன்னார் யோபு குறித்து சாத்தான் கிட்ட? ரைட்? ஹாவ் யூ கன்சிடர்ட் மை சர்வெண்ட்? என்னுடைய ஊழியக்காரனை நீனு பார்த்துருக்கியா? ஸோ அவன் அநேக சோதனைகளுக்கு அப்புறம் அந்த சன்மார்க்கனுக்குள்ள சோதனை எப்படி ஆச்சு? அவனுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படச் செய்தது, அவனுடைய விசுவாசத்தை இன்னும் சுத்திகரித்தது. கடைசி வரைக்கும் அவன் கர்த்தரை சபிக்கவே இல்லை, கர்த்தரை முகமுகமாக கண்டான் அவன். ரைட்? ஸோ கண்டான், விசுவாசித்தான். அவன் கர்த்தருக்கு இன்னும் அருகாமையிலே வந்து கர்த்தருடைய அறிவிலே கிருபையிலே இன்னும் வளருவதற்கு அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிட்டியது. ஸோ இந்த டென்ஷனை வந்து இப்படி தான் ரெக்கன்சைல் பண்ணணும். அநேக இடங்களில் கர்த்தருடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுதும் கர்த்தருடைய போதனைகளை காணும் பொழுதும் ஒரு சன்மார்க்கனுக்குரிய சோதனையை குறித்து நாம் இப்படி தான் சிந்திக்கணும். ஸோ சன்மார்க்கனுக்கு சோதனை வரும் பொழுது ஏன் வருது அப்படின்னு சொல்லி விசித்திரமாக பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். சன்மார்க்கன் வந்து அந்த சோதனைக்கு மத்தியிலே, ஒரு விசுவாசி சோதனைக்கு மத்தியிலே சந்தோஷத்துடனே இருக்க வேண்டும் என்பது யாக்கோபினுடைய ஆகமம், அதனுடைய போதனையும் கூட. ஸோ அதுதான் அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள், ஸோ இந்த பட்டயம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்திலிருந்து வருகிறது. அதை குறித்த வசனங்கள் வந்து 18 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எசேக்கியேல் 21:18 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரரே, நீ பாபிலோன் ராஜா பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள், 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். ஸோ இப்போ எசேக்கியேல் என்ன பண்ணுறான்? ஒரே தேசம், பாபிலோன் தேசத்திலிருந்து. இதெல்லாம் என்னது? அந்த எருசலேம் விழுகிறதுக்கு முன்னாக தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல் கொடுத்த போதனைகள் இது. ரைட்? மோஸ்ட்லி ட்ராமடைஸ்ட் அப்படின்னா வந்து நடித்து காட்டக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்ட செய்திகள் தான் இந்த செய்திகள். ஸோ இந்த பட்டயம் வந்து 2 வழியாக போகுது, ஒரே தேசத்திலிருந்து வருது. ஒரு வழி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோன் புத்திரருக்காக இந்த பாபிலோன் தேசத்தினுடைய பட்டயம் போகுது. இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு விரோதமாக. ரைட்? ஸோ அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? 20வது வசனத்தில், பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ராப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள். இந்த 2 வழி. ஸோ பாபிலோன் ராஜா வந்து எந்த வழியை தேர்ந்தெடுப்பான் அப்படின்றத அவன் எப்படி முடிவு பண்ணுவான்னு, அவனுடைய விக்கிரகங்களுக்கு முன்பாக அவன் நின்று நிமித்தம் பார்ப்பான். நிமித்தம் பார்க்கறதுன்றது விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பான் அப்படின்னு போட்டிருக்கு 21வது வசனம். ஸோ இந்த நம்ம டாஸ் போடுற மாதிரி, தலை விழுந்தா எருசலேம், பூ விழுந்தா அம்மோன் புத்திரர். ஸோ அவன் டாஸ் போடும்போது எது விழுகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், தலை தான் விழுகும். ஸோ இந்த இடத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் தேசம், அந்த பாபிலோன் கையில் இருக்கக்கூடிய பட்டயம் என்பது கர்த்தருடைய சர்வ வல்லமையினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆனால் பாபிலோன் ராஜா என்ன பண்ணுவான்? அவன் வந்து நிமித்தம் பார்த்துட்டு இது தலை விழுந்தது, எருசலேம் என்னுடைய விக்கிரகம் சொன்னிச்சு அப்படின்னு போவான். பட் ஆனால் அந்த விக்கிரகங்களுக்கு மேலான இருக்கக்கூடிய கர்த்தர் அவன் விக்கிரகத்தின் வாயிலாக அந்த நிமித்தம் பார்க்குறதையும் இந்த நிமித்தத்தில் வரக்கூடிய பதிலையும் சொல்லியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஐபிஎல்லில் ஃபைனலில் இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்றது நமக்கு இப்போ தெரியும். பட் ஆனால் கர்த்தருக்கு எப்பொழுதோ தெரியும். அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவரை தான் இங்கே பார்க்குறோம். அநேக தேசங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய கர்த்தர். அம்மோன் புத்திரருக்கும் சரி, ஏன் இது வந்து எருசலேமுக்கு முதல்ல வந்தது, அம்மோன் புத்திரருக்கு 2வதா வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்குரிய பதில் எங்கே இருக்குது? 1 பேதுரு 4:17 அதில் பார்த்தோன்னா என்னது? நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. கர்த்தர் முதல்ல எங்கே விசாரிக்கிறார்? நியாயம் சபையில் தான் விசாரிக்கிறார். அதனால தான் வந்து வெளிப்பாடுகள் 1வது புஸ்தகத்தில் வந்து யோவான் வந்து
தீர்க்கதரிசி யோவான் வந்து கர்த்தரை பார்த்தது 1வது அதிகாரம். 3வது அதிகாரம் என்னது? எஸ், சபைக்கு குறித்தான அதிகாரங்கள். 6வது அதிகாரத்தில் இருந்தால் உலகத்தினுடைய உபத்திரவம் ஆரம்பிக்குது. ஸோ நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டில் முதலில் துவங்குகிறது. அப்போ உலகத்தாருக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து 1 பேதுரு 4:17 இருக்கக்கூடிய வசனம். ஸோ முடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதுதான் வந்து 20:21 வந்து ரொம்ப அழகாக எசேக்கியேல் எழுதியிருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள். 25 27 ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்சஸ். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு காலம் வருங்காலத்தில் உனக்கு நாள் வந்தது. அந்த இடத்துல வந்து அதிபதியாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிதேக்கியா. சிதேக்கியா தான் வந்து யூதாவினுடைய கடைசி ராஜா. எரேமியா எவ்வளவு தடவை சொல்லியும் பாபிலோன் தேசத்துக்கு இணங்காத ஒரு ராஜா. இணங்கினா உயிரோட போவ, இணங்கலைன்னா செத்து தான் போவ அப்படின்னு சொல்லி கேட்காத ஒரு ராஜா தான் இந்த சிதேக்கிய ராஜா. ஸோ அவனை பற்றி என்ன சொல்கிறாரு? பாகையை கலற்று, உன் தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்து போடு, இனி முன் போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அப்படின்னு சொல்கிறார். 26. ஸோ அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர். அந்த கிரீடத்துக்கு யார் உரிமைக்காரரானவர்? வெளிப்பாடுகள் 5வது அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தினுடைய சீல்ஸை, ரைட், முத்திரைகளை உடைப்பதற்கு உரிமைக்காரரானவர் யார், தகுதி பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 27 உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். நோ மோர் க்ரௌன்ஸ், நோ மோர் க்ரௌன்ஸ். இன்றைக்கி வரைக்குமே அந்த க்ரௌன், அந்த கிரீடம் இல்லாமல் இருக்குது. அவர் வரும் பொழுது அவருக்குரிய கிரீடம் தான் இந்த கிரீடம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அம்மோன் புத்திரருக்கு வந்த பட்டயம் வந்து அவங்களுக்கு வராமல் யாருக்கு வந்தது? இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு வந்தது. அப்போ அம்மோன் புத்திரர்களை என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் புத்திரர்களை நிந்திச்சாங்கன்னு என்னது? கேலி கூத்தாட்டினாங்க, சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, ரைட். ஸோ அதை குறித்து 28வது இதிலிருந்து எசேக்கியேல் எழுதுகிறான். பெண்ணும் மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லும், அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உனக்கு பட்டயம் ஆனது. அமேசிங்ல. அதனால தான் ஒபதியான்ற புஸ்தகம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னு, ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்களை பார்த்துட்டு அவங்க நிந்திச்சாங்க, கேலி கூத்தாடினாங்க. பாபிலோன் தேசம் அவங்களுக்கு எதிராக வரும் பொழுது அவர்கள் சகோதரர்களை சரியாக பார்க்கலை, ரைட். இன்றைக்கி சபையில் வந்து ஒரு சகோதரனுக்கு வந்து உபத்திரவ காலத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஜாலியாக இருக்கிறோம் இல்லையே. சரீரமாகிய சபையில் வந்து ஒருத்தருக்கு உபத்திரவம்னா மற்றவர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடியாக செயல்படுகிறோம். அதுக்காக நம்ம சந்தோஷப்படலை. ஸோ அந்த ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன பாடம் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றிற்கும் சர்வ மேலாக சர்வ வல்லமையுள்ள ஒரு கர்த்தராக இருக்கிறார். நிமித்தம் பார்க்கறது இவனாக இருக்கலாம், ஆனால் முடிவெடுக்கிறது கர்த்தராக தான் இருக்கிறாரு, ரைட். அன்னைக்கு பாபிலோன் தேசத்தை அவர் பயன்படுத்தினார். இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்க்காத வகையில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், ரைட். ஸோ ஒரு குருவி வந்து, அடைக்கலான் குருவி வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுகாதுன்னு, அதே போல் வந்து ஒரு ராஜாவும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு சிம்மாசனத்தை ஏற முடியாது அப்படின்னு சொல்லி வின்சன் சர்ச்சில் ஒரு தடவை சொன்னார். ஸோ நத்திங் எஸ்கேப்ஸ் தி அத்தாரிட்டி ஆஃப் காட். யாருமே வந்து கர்த்தருடைய அதிகாரத்திலிருந்து தப்பிச்சவர்கள் அல்ல. அது அம்மோன் புத்திரராக இருக்கட்டும் அல்லது ஏன் பாபிலோன் தேசமாக கூட இருக்கட்டும். ரெண்டாவது என்னது? லீடர்ஷிப் மேட்டர்ஸ். அந்த சிதேக்கியா அவனுக்கு கேட்குறார், பதில் கேட்குறார். உன்னை நான் அதிபதியாக வைத்தேன். ஆதாம் எங்கே அப்படின்னு கேட்டார்ல, ரைட். ஸோ இன்றைக்கி ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், எந்த ஒரு லீடர்ஷிப்பில் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதற்கு அவர்
சரி கட்டுவார். அவர் கேட்பார். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக அவருடைய கிருபையை கொண்டு அவருடைய ஆவியிலே நாம் ஊழியம் செய்தோமா அல்லது நம்மளுடைய மாமிசத்திலே செய்தோமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் அதை குறித்து ரொம்ப அழகாக பவுலானவன் எழுதியிருக்கிறான். ஸோ அது 2வது அப்ளிகேஷன், பயன்பாடு. 3வது, டு நாட் மிஸ்டேக் த டிலே ஃபார் எஸ்கேப். அம்மோன் பித்திரர்கள் என்ன நினச்சாங்க? அவங்களுக்கு பட்டயம் இல்லைன்னொன்னே நாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு பட்டயம் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கக்கூடும். ரைட்? ஸோ கர்த்தருடைய தாமதம் என்பது அவர் அங்கீகரித்தார் அப்படின்னு இதுவாகாது. கர்த்தருடைய தாமதத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனமாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கணும். ஸோ லூக்கா 13வது அதிகாரத்தில் இது டேக் ஹோம் அசைன்மெண்ட். முதல்ல ஒரு 4 வசனங்களை 5 வசனங்களை படித்து பாருங்கள். ஒரு சில பேர் அந்த ஃப்ளைஓவர் ஆக்சிடெண்ட்டில் 18 பேர் இறந்துருவாங்க. ஒரு சில பேர் ஆலயத்துக்குள்ளே பிலாத்துவினால் கொல்லப்படுவார்கள். ஸோ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, அவங்க குடும்பாவிகள். மற்றவங்கெல்லாம் குடும்பாவிகள் அல்ல, இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரி பார்க்குறது? கர்த்தருடைய பொறுமை என்பது எதற்கு சமானமாகாது? கர்த்தருடைய பொறுமை என்பது அங்கீகாரத்திற்கு சமானமாகாது. கர்த்தருடைய பொறுமை என்பது ஒரு மனமாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும்னு தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. அது 3rd அப்ளிகேஷன். ஸோ 4th அப்ளிகேஷன், எஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங். ரைட்? ஸோ ரொம்ப அருமையான ஒரு வசனம் 21-27. உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அந்த கிரீடம் இல்லாதிருக்கும். இன்னைக்கு வரைக்குமே அந்த கிரீடம் இல்லை. அவர் வரும்பொழுது அவருக்கு உகந்ததான, அவருக்கு தகுதியான அந்த கிரீடம் அவர் மாத்திரமே பெறக்கூடிய ஒரு கிரீடமாக இருக்கும். இதுதான் மெசியானிக் செகண்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ யோசித்து பாருங்கள் நீங்கள். ஸோ நம்ம ஒரு சிஸ்டத்துலேயோ அல்லது ஒரு கவர்னன்ஸ்லேயோ நம்ம விசுவாசம் வச்சுருக்கிறோமோ, இல்லை இதுதான் போகுது அதுதான் இந்த நிமித்தம் பார்க்குற மாதிரி, இல்லது கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களில் கர்த்தர் தாமதித்திருந்தால் அது அவருடைய அங்கீகாரத்துக்கு சமாதமானது அல்ல, அல்லது அவருடைய கரங்களிலிருந்து நாம் மனமாற்றம் அடைவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ முடிவில் எசேக்கியேல் 6வது அதிகாரம் விக்கிரக ஆராதனை குறித்து கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் கம் டு எசேக்கியேல் சாப்டர் 6. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டும். எதுக்கு பர்வதம்? இஸ்ரவேல்களில் உள்ள எல்லா பர்வதங்களில் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டுட்டாங்க. ஒன் மோர் டைம், ஹைப்போதெட்டிக்கல் ஆடியன்ஸ், அனுமான பார்வையாளர்கள். ரைட்? இவங்களும் பார்க்குறாங்க, அங்கேயும் பார்க்குறாங்க. மனுஷன் எப்படி நினைக்கிறான்? பர்வதத்தில் ஒரு ஆலயம் கட்டணுன்னா கர்த்தருக்கு பக்கத்தில் போயிடலான்னு எழுது, நிம்ரோத் ராஜா மாதிரி. ரைட்? இல்லை, நொறுங்குண்ட இருதயம் தான் கர்த்தருடைய ஆலயம். பெரிய பர்வதம் கர்த்தருடைய ஆலயம் அல்ல. ஸோ 3வது வசனம் 6:3, இஸ்ரவேலின் பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, இதோ உங்கள் மேல் நான் பட்டயத்தை வரைப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன். அதே பட்டயம். ரைட்? உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும். உங்களில் கொலையுண்டவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். எந்த விக்கிரகத்தை அவன் காக்கும் அப்படின்னு நினைச்சானோ அந்த ஒரு ஹெல்லிஷ் நரகலான ஒரு விக்கிரகத்திற்கு முன்பாக அவன் மடிந்து கிடப்பான். இன்னைக்கு எது உங்களுக்கு விக்கிரகம்? உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டா, இல்லை உங்களுடைய ஹெல்த்தா, அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா? அதற்கு முன்பாக நாம் கர்த்தருக்கு மாத்திரமே அந்த துதியானது இருக்கும். ஸோ ஒரு தடவை இந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு போய் பெலிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ஆலயத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகம் அதுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கும். மறுநாள் ஏதோ சும்மா விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை மறுபடியும் எடுத்து வைக்கும் பொழுது விக்கிரகம் விழுந்து கை உடைஞ்சிருக்கும். ரைட்? யார் உயர்ந்தவர்? பர்வதத்தில் வச்சாலும் அந்த விக்கிரகம்தான், கர்த்தர் மாத்திரம்தான். ஸோ உங்களுடைய பலிபீடங்கள் நிர்மூலமாக்கப்படும். 6வது வசனம், உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்படும். ரைட்? ஸோ அதற்கு முன்பாக
நீங்கள் விழுந்து கிடப்பீர்கள். கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள். அப்பொழுது நான் தான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அது 65 முறைகளுக்கு மேலாக எசேக்கியேல் புஸ்தகத்தில் வருது. விக்கிரகத்தை நம்பி விக்கிரகத்தின் மேல் விசுவாசத்தை வைத்த இந்த ஜனங்கள் அந்த விக்கிரகம் இவர்களை காக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். விக்கிரகத்துக்கு முன்னாடி அவங்க மனமடைஞ்சு மட்டும் இல்லை, கொலையுண்டு கிடப்பார்கள். ரைட். ஸோ இந்த விக்கிரகத்தை குறித்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ப்ரே அண்ட் க்ளோஸ். கர்த்தரே நன்றி, இந்த பட்டயத்தினுடைய கோட்பாடை குறித்தும் நீர் ஒருவர் தாமே கர்த்தர், விக்கிரகங்கள் கர்த்தர்கள் அல்ல, கர்த்தருக்கு இணையாக இருக்க முடியாது என்பதை தெல்ல தெளிவாக குறித்து எழுதியதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ச்சியாக இந்த கிளாஸஸ் நீங்கள் ஆசீர்வதித்து அது எங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன்.